ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் எனக்கு தெரிவிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பொல்லாதவன் பொய் சொல்லாதவன் நக்கத்த படிச்ச நீ காமெடி ஆக்கிட்டு இருக்க. காமெடி பீஸு இல்ல இவ காமெடி பீஸா இல்ல என்ன காமெடி பீஸ் ஆக்கிட்டு இருக்காளா? சப்பா கண்ணு கட்டுதே. நீ என்னத்தான் காமெடி பீஸா இருந்தாலும் சரி, நீ எனக்கு வேணும். இந்த உலகத்துல ஒரு இளைஞன், அதாவது என்ன மாதிரி கட்டுக்கிடங்காத கால நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னா உன்ன மாதிரி சூப்பர் பிகர் டம்மி பீஸ் காமெடி பீஸ் கூட இருக்கணும். இருந்தா சும்மா வாழ்க்கை. எங்கேயோ ஒரு பழமொழி கேட்டிருக்கேன், அழகா இருக்கதெல்லாம் அறிவா இருக்காது, கண்ணால பாத்துட்டேன். நான் எப்பேற்பட்ட வில்ல எனக்கு டம்மி பீஸ் ஆக்கிரோ கொடுக்க. தூக்கிறண்டி ரொம்ப நாள் இழுத்துட்டு கிடந்தா நல்லா இருக்காது. வந்த சொல்லிய பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். சுத்தி முத்தி ஆள் இல்லையா, தூக்கிடுவான். இங்கதான் ஆட்கள் நடமாட்டமே இல்ல. இங்க வச்சு நாம என்ன பண்ணாலும் எவனும் வரமாட்டான். கத்துனா வாய புத்திர வேண்டியதான். ரொம்ப நாள் அவன் நினைச்ச கதையை முடிக்க ஈஸியா வேலை முடிஞ்சிட்டு பிச்சிட வேண்டியதான். நான் பார்த்ததுல சமத்திக்கு நீ தாண்டி ஓமனசுல இடம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் ஓமனசுல இடம் முடிக்க முடியாது. எனக்கு ஓமனசுல இடம் பிடிக்க தெரியவும் செய்யாது. வந்தமா வேலையை முடிச்சோமா போயிட்டே இருக்கணும். ஆனா இவெல்லாம் கூடயே வைக்கணுமே. இவெல்லாம் லைஃப்லாம் கூடயே இருக்கணும். இந்த பொம்பளைங்களை பேசி மேய்க்கிறது எப்படின்னு தெரியலையே. இவெல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டா. என்ன பண்ண யோசிக்காதடா அகஸ்டினே. யோசிச்ச கோட்டை விட்டுற. ஃபர்ஸ்ட் என்ன யோசிச்ச முடிச்சிரு, அதுக்கப்புறம் மத்ததை பாத்துக்கலாம். இங்கத்தான் ஒரு நாள் இல்ல. இங்க இவ கத்துனாலும் வெளியில கேட்காது, கத்தவும் முடியாது. எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கோம், எங்கிட்ட வந்திருக்க? எங்க அத்தை என்ன வேலைக்குன்னு அனுப்பியிருக்கா வட்டி. என்னடி சொல்ற? ஆமாக்கா, அப்பமே முகில் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்கக்கா. நான் என்ன வேலைக்குன்னே வர வச்சிருக்காங்கக்கா. இந்த அத்தைக்கு என்னத்தை பத்தியா? அப்படி இல்ல, நீ முகில மயக்கிற கூடாதா. முகிலுக்கும் இதே மாதிரி ஒரு நல்ல இடத்துல முடிக்கணுமா, அதுக்காக அப்படி ஒரு எண்ணம். நானே முகில்கிட்ட பேசினாலும் பேச மாட்டேன். கிங்ஸோட கால் தூசிக்காவானா? சரி விடு, வா போலாம் வா. இல்லக்கா, நான் தனியா எங்கேயுமே போய்க்கிட மாட்டேன்னு நல்லா தெரியும். தெரிஞ்சு என்ன வேலைக்குன்னே அனுப்பிட்டாங்கக்கா. சரி, இப்போ உனக்கு எதுவும் நடக்கல, வா. சரிக்கா. நான் ஈஸியா கிடைச்சிருவான்னு பார்த்தேன். இவன் ஈஸியா கிடைக்கிறவா கிடையாது போல. இன்னைக்கு வந்தமா தொட்டமா போன மாதிரி இருக்கலான்னு பார்த்தா இவனை தொட முடியாது போல.
முடிஞ்சிரும் நினைச்சேன். இதே மாதிரி எந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் நினைச்சேன்டி. நீ எல்லாம் ஈஸியா கையில மாட்டுதிய எப்படின்னு நினைச்ச. அதானே நீ எல்லாம் ஈஸியா கிடைக்கல. நீ எல்லாம் ஈஸியா கிடைக்கிறவளா என்ன? இப்போதான் உன் மேல போதையே அதிகமாவது. என்ன இழவடிதலா? இவ எங்குள்ளவா? யார் இவா? யாருக்கு சொந்தமானவா? இவ யாருக்கு சொந்தமானவா? என்னடி என்ன? அதுதான் நான் கேட்க. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது வந்து எங்க அத்தை பூ வாங்கிட்டு வர சொன்னாங்க. நான் வந்தேன். வந்து பார்த்தா முகிலி எனக்கு முன்னாடி வாங்கிட்டு போயிட்டானு. எப்படி என்னை ஏமாத்தி அனுப்பியிருக்கா பத்தியில? பாரு, யாராவது எங்கேயும் போக சொன்னா போகாத, புரியுதா? கிங்ஸி சொல்லி தாண்டி நாங்களே வந்தோம். அப்படியா? நான் அப்படியாவா? எல்லாரும் அங்க இருக்கும்போது ஒண்ணு மட்டும் காணும். அவிதாண்டி எங்களை கூட்டு வந்தாவ. அவ்வளவு பாசமா? உங்க அக்கா இருக்கா? பிறகு காட்டுறேன் பாசத்தை. பரவாயில்ல, காட்டுங்க. வேண்டாம், பிறகு காட்டுறேன், வா. பூச்சி முடிச்சிருப்பாவளோ? வாய்ப்பு இல்ல. அவ இன்னும் அங்க வரவே இல்லட்டி. அவ கவின் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கா. இன்னுமா? இன்னும் மணி விட்டாலும் பேசுவா. யாரோ வீட்டுல பாக்கலையாங்க? உங்க அம்மா தான் சமாளிச்சுக்கிட்டு இருக்காவ. இணையசியும் கிங்ஸ்ல பார்க்கும்போது என்ன அழகா இருக்கு. நல்லா இருக்கணும்டி. நீனும் கிங்ஸ்னும் சண்டையே போடாம சந்தோஷமா இருக்கணும். உங்க பிள்ளை தகச்சு நான் கொஞ்சம் கண்டிப்பா உனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆம்பளை பையன் தான் பிறப்பான். நீ பண்ற சேட்டைக்கலாம். எக்கா சப்பா கிச்சலி. எக்கா இப்படி அது எனக்கு வராது. எக்கா என்னடி இந்த நிச்சயத்தை நடக்காதுலக்கா? அதான் எல்லாரும் இருக்காங்கல்ல, வா போலாம். சரி சரி, வண்டியில ஏறுங்க. சரி. பாருங்களே. பாரு. என்னடி? சரி, வண்டியில போய் ஏறு. அடி, இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன சொல்லி கூப்பிடுவ? குரங்கு. குரங்கு தினமும் கடிக்கும் பாத்துக்க. கடிக்கணும்னு சொல்லுவேன். செம்ம வரைச்சதண்டி நீ. குரங்கு குரங்கு. கிச்சலி கிச்சலி. சிரிப்பா பாரு. கிச்சலி குரங்கு. சிரிப்பா பாரு, சிரிப்பா. சரி, போலாமா? செல்லம் செல்லம். நான் நடந்துல வரமாட்டேன். நீ நடக்கவே வேண்டாண்டி. நல்லா இருக்கா? இங்க இருந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்ச முவனே. என்னடி பண்ணுவ? உன் கழுத்தை கட்டிட்டு இவன் தான் என் புருஷனே எல்லாத்துக்கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். இங்க பாருங்க, சிரிக்கிறதெல்லாம் சரிதான். என்னாலெல்லாம் வேற ஒருத்த முன்னாடி போய் நிக்கலாம் முடியாது. நான் அங்கதான் இருப்பேன். என் முன்னாடி தான் நிக்கலாம்ல. என்ன சொல்றீங்க? நீங்க எப்படி முன்ன வர முடியும்? அதெல்லாம் நான் வர முடியும். முன்னாடி வா, நான் முன்னாடி தான் உட்காந்துருப்பேன். நிஜமா? நிஜமாடி அழகு முன்னாடி. அம்மா, நீங்க எப்படி வந்தீங்க? நான் அதான் சொன்னேன், ஆபத்து நான் அடுத்த நோடி அந்த நிப்பேன்னு சொன்னா சொல்லலையா? அதெல்லாம் நான் வந்து வேண்டி. என் நினைவுகள் எப்போதும் உன்னை சுத்திதான் இருக்கும். உனக்கு இங்க என்ன நடந்தாலும் எனக்கு தெரிஞ்சிடும். அடுத்த நொடி நாங்க வந்து நிப்பேன். நீ பயப்படவே வேண்டாம். நீ எனக்காக பிறந்த வாடி. அது எப்படி எனக்காக பிறந்த இன்னொருத்தர விட்டு கொடுப்பேன்? அதுக்கப்புறம் நான் வாழலே அர்த்தமே இல்லையா? இங்க பார், நீ எனக்கானவா, எனக்குன்னு பிறந்தவா, ஏன் பொண்டாட்டி. உன்னை எப்படி காப்பாற்றணும், இங்க எப்படி உன்னை கூட்டிட்டு போகணும் எல்லாம் எனக்கு தெரியும். தைரியமா இருக்கணும். சரியா? சரி. சரிடி. 4 நாள் கழிச்சு வந்து பாத்திருக்கேன். ஒண்ணுமே இல்ல. நான் மரண பீதியில உட்கார்ந்திருக்கேன். உனக்கு இப்ப கேக்குதா? அதான் நான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன். 4 நாள் கழிச்சு வந்திருக்கேன்டி.
அது எப்படா உன்னால மட்டும் இந்த நிலைமையில கூட கேட்க முடியுது. எனக்குலாம் பயம் மட்டும் தாண்டா இருந்தது. 2 வாட்டி செவரேறி குதிச்சு போனேன். பயவழியில் என்ன மடக்கி பிடிச்சிட்டாளுவ. குறும்புக்காரி, அந்த மாதிரி வேண்டதெல்லாம் பாத்துறாத. நான் இருக்க அதெல்லாம் என்ன மீறி உன் கழுத்துல எவனும் தாலி கட்ட முடியாது. கெட்டவும் முடியாது, கெட்டவும் விட மாட்டேன். உன்னை நம்பிதான் நான் இருக்கேன் பாத்துக்க. சும்மா அந்த புள்ள மனசுல ஆசை கட்டவன் நீதான். அம்மையாருக்கு ஆசையே இல்ல. அதெல்லாம் ஏகப்பட்டது இருக்கு. உன் கூட எப்பெல்லாம் வாழணும்னு கணக்கு கண்டு வச்சிருக்கேன் தெரியுமா? அப்படியா? உனக்கு மனைவியா எப்பெல்லாம் வாழ ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா? அப்படியாடி? என்ன அப்படியான ஈஸியா கேட்டுட்ட? அதுக்கு தான் சொல்லுதேன், கொடுக்கறத கொடுத்தாதான் நல்லா இருக்கும். போக மாட்டேன். குடுடி குடுடி, யாரும் இல்ல, அது எல்லாரும் வந்துருவாங்க, கொடுக்க முடியாது. அப்புறம் நான் பாட்டுக்கு ஃபேக் நேரம் போயிருவேன். கொடுத்துரு, அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். மாட்டேன். ஒன்றுலாம் வாங்கிறது கஷ்டம், கொடுக்கதான் ஈஸி. கொடுத்துருது. நீ எனக்கு கொடுக்கவும் கூடாது. அப்படி சொல்லக்கூடாது. மாட்டேன். அப்படியே சொல்லிக்கிட்டே இரு. ரேச்சல், ரேச்சல், கதை திரடி. இல்லம்மா, நான் இங்க ஒரு வேலை விஷயமா இருக்கேன். ரேச்சல், கதை திரடி. அங்க எல்லாரும் உன்னை கூட்டிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வா. இங்க பாருங்க, தனியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. நாங்க ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன். அப்புறமா வரேன், போங்க. ஆனா உனக்கு இருக்கு கொசரு இருக்கு பாரு. எட்டி நீ எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, அதை அப்படியே போட்டுட்டு வா, பாரு பாத்துக்கலாம். உங்க அப்பா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா வட்டி. ஆடி இருக்குள்ளச்சி, ஆடி ரேச்சல், எட்டி ரேச்சல். எட்டி அம்மா சொல்றதல்ல, நம்பிக்கையோட வா, நான் பாத்துக்கிட்டேன். ஐயா அம்மா, நம்பிக்கையெல்லாம் ஏகப்பட்டது இருக்கம்மா. இப்ப என்னால வர முடியாதம்மா. அப்படின்னா ஒழுங்கா வந்துரு, இல்லைன்னா குண்டை போட்டுற மத்துக்க. பாரு கவினே, அதானே இன்னைக்கு நீ உங்க அப்பா கையால எனக்கு அடி வாங்கி தராம நீ போக மாட்டேன்னு நினைக்கிறேன். ரேச்சல் கதவை தர. மம்மி, அதே சம்பவம் தான் மம்மி, அதே சம்பவமா? ரேச்சல் அம்மியும் திணறு தவல. எட்டி ரேச்சலே, ரேச்சலே, அங்க எல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க, வா போயிட்டு வா. நீங்க வருவல்ல? அதெல்லாம் நாங்க தான் இருப்பேன், நீ போ. சரியா, போ. ஏம்மா ரேச்சல் வாமா. நான் வர மாட்டேன். அப்படிதான் இந்த பிள்ளை இவனாட்டி விரும்புதே. ஆமாமா, அவ கூட படிச்ச பையன் தான். ரேச்சல் சொன்னா கேளு, வா. போ, நான் வரேன்னு சொல்றேன்ல. அத மாப்பிள்ள சொல்றாளம்மா, வாமா. ஏம்மா, அந்த பையன் இவ்வளவு தூரம் தைரியமா வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கானே, நிச்சயமா உன்னை கை பிடிப்பா. தைரியமா போ. நான் அப்படி விட்டுற மாட்டேன், நீ போ. வா ரேச்சலே, அதான் முடியாதுன்னு சொல்றல. நீ என்ன இருக்க பிடிச்சக்கடா, நான் போக மாட்டேன். நீ எல்லாரும் ஒட்டு மொத்தமா மாட்டி விடுறதுக்கு நீ இந்த பிளான பண்ணிருக்க. டேய், அவதான் அப்படி இருக்கா, நீ என்ன விட மாட்டேக்க. நீ என்ன விடடா அவள. விட்டுறடா. இல்லடி, இதுக்கப்புறம் நான் விட மாட்டேன். போடா, நீ பயப்படல, வேண்டாம். ஐயோ மாப்பிள்ள தம்பி, நீங்களும் தம்பி அவளை தைரியப்படுத்தி அனுப்புங்க. நாம இவ்வளவு பேர் இருக்கல, பாத்துக்கலாம். அவதான் பயப்படுறாளே. நான் போக மாட்டேன்டா, என்ன இருக்க பிடிச்சிக்க. பாத்தி இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயம் வருது. எனக்கும் கிங்ஸ்லிங்கும் நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிடும்ல. அப்பா சம்மதிச்சிட்டாங்க. அம்மா, ஒருவேளை அம்மா சம்மதிக்கலனா, ஆத்தி ஒருவேளை வேற ஏதாவது தடங்கள் வந்துச்சுன்னா, அப்பப்பா இல்ல, எனக்கும் கிங்ஸுக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடந்துடுப்பா. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் உண்மையிலே பயமே வருது. எனக்கும் சாமுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. வேற எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்க. அம்மா சம்மதிப்பாங்கன்னு நினைக்க. அது பயமா இருக்குதே. கவின், நீ என்னை விட்டு போயிடாத கவின். நான் உன்னை விட்டுட்டு இருந்துக்கிட மாட்டேன். நான் போக மாட்டேன். நான் உன் கூட தான் இருப்பேன். என்னை இருக்க பிடிச்சிக்க, என்னை விட்டுறாத. சரி, நீ போக வேண்டாம். சரியா, நான் உன்னை விட மாட்டேன். நீ போக வேண்டாம். என்ன இருக்க பிடிச்சிக்க, போக வேண்டாம். ஐயோ, 2 சின்ன சிறுசுகள்ல அதை இப்படி பண்ணிட்டு இருக்கு. என் தம்பி அவதான் விவரம் தெரியாம இருக்கானா, நீதுமா தம்பி? இல்ல, அவ பயப்படுதல்ல எப்படி அனுப்பி வைக்க முடியும்? அப்படி எதுக்கு அவ போடும்? சரி பரவாயில்ல, அவங்க அப்பா வந்தா நான் பேசிக்கிடுறேன். ஐயோ தம்பி, நீங்க உங்க அப்பா பத்தி தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க. கொடுக்க மாட்டேன் தம்பி, வேற மாதிரி பிரச்சனை ஆயிரும். நான் சொல்றதை கேளுங்க, அவ வந்து நிக்கட்டும், அதுக்கப்புறம் நடக்கிறத நம்ம பாத்துக்கலாம். இங்க இவ்வளவு கல்யாணம் பண்ண வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா தம்பி இருக்கணும்.
அவ பாசத்துக்காக ஏங்கினவா. உன் பாசம் கிடைச்சாலும் உன்னை விட மாட்டேக்கா. அவ்வளவுதான். நான் இருக்க பிடிச்சுக்கணும்னு நினைக்கிறா. தம்பி நீயும் அவள மாதிரி இருந்தா எப்படியா கல்யாணம் நடக்கும்? அவளை அனுப்பி வை. அதான் பயப்படுதால அவ போக வேண்டாம். ஏதாவது சொல்லி சமாளிங்க. அவ வந்துக்கிட மாட்டா. நான் போக மாட்டேன். சரி சரி சரி, நீ போக வேண்டாம் போக வேண்டாம். என்ன செய்ய? இதுக்கு கிங்ஸ் தான் சரிப்பட்டு வருவான். ரேச்சல் தேவையில்ல பிரச்சனை வேண்டாமா, வாயேன். ரேச்சல் இல்லை சார், என்னால கவினை பிரிஞ்சு இருக்க முடியாது. நான் அவனை விட மாட்டேன், அவனும் என்னை விட மாட்டான். சின்ன பிள்ளை மாதிரி என் பிள்ளை அடம்பிடிக்கல. ஏமா வாமா, அப்பாக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிரும். வாமா. அதான் வரமாட்டேனால விடுங்கள. அதான் தாங்கிக்கிட மாட்டேக்கால. வேண்டாம், அவளை யாரும் கஷ்டப்படுத்தாதீங்க. அவ அழுறத கூட என்னால ஏத்துக்க முடியலையே. ரேச்சல் கொடுத்து வச்சவா. உங்க ரெண்டத்தையும் பார்க்கும்போது பெருமையா இருக்கு. என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த சந்தோஷம் நிரந்தரமா இருக்கணும்னா கொஞ்சம் பொறுமையா இருந்துதான் ஆகணும். தம்பி அவளை அனுப்பி வைங்க தம்பி. நீங்களும் அவ கூட சேர்ந்துக்கிட்டே. அவ விவரம் தெரியாத சின்ன பிள்ளை, நீங்களுமா? அதான் நீங்க சொல்றது சரிதான். ஆனா அவ இதெல்லாம் தாங்கிக்கிட மாட்டாத்த. அதான் பாத்தீங்களா எப்படி என்ன பிடிச்சிக்கிட்டீங்க. இவளை எப்படி வலுக்கட்டாயம் முன்ன அனுப்ப முடியும்? அப்ப நீ முன்னவா? அவளுக்கு அந்த சம்பிரதாயமே பிடிக்கல. வந்து நிக்கவே பிடிக்கலங்க. டேய் கூப்பிட்டுட்டு வா. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீனே கூட்டிட்டு வா. அதே நான் சொல்றேன்ல, கூட்டிட்டு வா. நான் உங்ககிட்ட பேசணும். உனக்கெல்லாம் எந்த பயமும் வேண்டாம். எப்படி தரம் பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். நீ இப்பவும் என் பொண்டாட்டி தான்.